சீமானுக்கு அவருக்கு உரிய ஒரு அக்செப்டன்ஸ் மீடியா கவரேஜ் கிடைக்கலங்கிறது உண்மைதான். காரணம், அவர் எடுக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கை பலருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கும்போது அவங்க அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. ஸோ எல்லாமே போராடி தான் வரணும். சீமானை பற்றிய மற்ற காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்களையும் தாண்டி சீமானை பற்றிய வலைத்தளங்கள் செய்திகள் தான் சீமானுக்கு பெருசாக இதாக கொடுக்குது. அது வலைத்தளங்கள் சீமானுக்கு துணையாக இருக்குது. சீமான் வளர்ச்சியை இவங்களை மீறி வரக்கூடிய ஒரு வளர்ச்சிங்கும் போது மக்கள் அதை உணர்றாங்க. இந்தியா டுடே கருத்து கணிப்பு நான் நேற்று தான் இந்தியா டுடே எடுத்து படித்து பார்த்தேன். இந்தியா ஃபுல்லாக உள்ள கட்சிகள் லிஸ்ட்டில் எண்ணிக்கையே இல்லை. இந்த மக்களவைத் தேர்தலில் ரெகனைஸ்ட் பார்ட்டியான எண்ணிக்கையே இல்லை. மோட் ஆஃப் தி நேஷன் எடுக்கக்கூடியது. அது ஸோ சீமானை அவங்க அந்த கருத்து கணிப்புக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. காரணம், அந்த இந்தியா டுடேயில் அதை ஒர்க் பண்ணக்கூடியவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவங்களா, அவங்களோட பிறமொழி சகோதரர்களா என்னன்னே தெரியல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை இந்தியா டுடே கருத்து கணிப்பில் இல்லைன்னா அது யார், என்ன பின்னணி, ஏன் எண்ணிக்கையை அவங்க பிளாக் அவுட் பண்ணுறாங்கங்கிறது சாதாரண தமிழர்களுக்கு அது தெரியும். மேலும் அவங்களுக்கே புரியும். நம்ம சீமான தலைவராக ஏற்றிருக்கோம், சீமானை இவங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, இதை நம்ம கண்டுக்கக்கூடாது. சீமானுக்கு எதிராக தான் கருத்து கணிப்புகள் வரும். நம்ம அந்த கருத்து கணிப்பை தாண்டி தான் சீமான் ஜெயித்துட்டு இருக்கிறாரு. சீமான ஊடக வெளிச்சம் கொடுக்க மாட்டாங்க, அதை தாண்டி தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. சீமான் களத்துக்குள்ளே நின்னாருங்கிறதுல சீமானுக்கும் பேர் ஏறுது. அதுவும் என்னமோ சீமான் சரியான ஸ்ட்ராட்டஜியை வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் எடுத்தாருன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்குது சீமானுக்கு. அதை நான் ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன். சீமான் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நிற்கிறாரு. அதற்கு உரிய ஒரு இது கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சோம். அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு நமக்கு பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க கூட நமக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. நம்மளும் இன்னொரு பத்திரிகை நடத்தலை, ஒரு தொலைக்காட்சியை நடத்தலை. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம அதிருப்தியை தெரிவித்தோம். அவங்க அதிருப்தியை சரி பண்ணிட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கும் நமக்கு எந்த விரோதமும் எதுவும் இல்லை. அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார், சமீபத்தில் நீங்கள் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகிருந்து அது ரொம்ப தீயாக பரவிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் சீமான் அவர்களை அரசியல் ரீதியாக முன்னிறுத்தவே மறுக்கிறாங்க. அது உங்கள் ஆடியோ மூலம் பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் சீமான் அவர்களை முன்னிறுத்திருக்காங்க. உங்களை இந்த முன்னெடுப்புக்கான காரணம் என்ன? இந்த ஆடியோக்கான பின்னணி என்ன சார்? இல்லை, ஒரு பிஸ்னஸ் கோர்ஸும் அவங்களுக்குள்ள தொழில், விற்பனை, விளம்பரம், பல இப்ஸ் அண்ட் பட்ஸு, பல புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இதில் வச்சு நடத்துவாங்க. அவங்க தொழில் பண்ணுறாங்க. தொழிலில் ஒருத்தர் சாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு தமிழர் ஊடகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறது நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நம்ம பாராட்டுறோம். இன்னும் அவங்க மேலும் வளர்கிறதுக்கு நம்ம மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அது அவங்க தொழில், அந்த தொழிலில் திறம்படம் பண்ணுறாங்க. சில தவறுகள் அந்த தொழிலுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம நல்லெண்ணத்தில் தான் நம்ம அதை வெளிப்படுத்தணுமே தவிர, மீண்டும் சொல்கிறோம், அவங்களுக்கு நம்ம மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தான். அவங்க இந்திய அளவில் அவங்களுக்கு பெரிய பதவி அவங்களுக்கு சிக்கலாகும் போது எப்படி போர் புரியுதுங்கிறதெல்லாம் அந்த நிறுவன தலைவர்கிட்ட எப்பயுமே நேரில் போய் விசி சுக்கலாவுக்கு எதிராக நீங்கள் தேவிலால பயன்படுத்துங்கிறதெல்லாம் நாம் தான் சஜஸ்ட் பண்ணோம். இப்போ அவர் மறைந்த பெரியவர், அவர் உயிரோடு இல்லை, பட் நாம் அதெல்லாம் செய்தோம். அவங்களுக்காக நின்னோம், அந்த ஃபைட்டுக்குள்ளே நின்னோம். ஸோ இன்னும் அவங்க தொடர்பான நிறைய விஷயங்களை நாம் தான் தெளிவாக உண்மையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இந்த விஷயத்தில் சீமான் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நிற்கிறாரு. அதற்கு உரிய ஒரு இது கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சோம். அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு நமக்கு பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க கூட நமக்கு ஒன்றும் விரோதமும் இல்லை. நம்மளும் இன்னொரு பத்திரிகை நடத்தலை, ஒரு தொலைக்காட்சியை நடத்தலை. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம அதிருப்தியை தெரிவித்தோம். அவங்க அதிருப்தியை சரி பண்ணிட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கும் நமக்கு எந்த விரோதமும் எதுவும் இல்லை. பொதுவாக நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட ஊடகங்கள்லாம் பொதுவாகவே ஊடகங்கள் சீமான் மீது மட்டும் ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டுறாங்க. இது எதனால் சார்? சீமானுக்கு அவருக்கு உரிய ஒரு அக்செப்டன்ஸ் மீடியா கவரேஜ் கிடைக்கலங்கிறது உண்மைதான். காரணம், அவர் எடுக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கை பலருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கும்போது அவங்க அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. ஸோ எல்லாமே போராடி தான் வரணும். பெருஞ்சர் அண்ணா பெருந்தகைக்கும் இந்த சிக்கல் இருந்துன்னு தான் நான் உணர்கிறேன். பழைய திராவிட இயக்கம்னு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வரும்போது அவரே நான் உயிரோடே இல்லைன்னு எழுதிடுவாங்க. அப்புறம் நான் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு ஊராக போனதும் நான் பிசாசு இல்லை, மனுஷன் தாண்டி என் கால் தரையில் படுதுன்னு காட்டணும். இப்படிப்பட்ட நெருக்கடி ஊடகத்தில் எனக்கு இருக்குன்னு அந்த காலத்திலே பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை அதை சொல்லியிருக்கிறார். ஸோ வளரும் ஒரு சக்திக்கு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆட்டு இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மத்தியிலேருந்து ஒரு இருட்டடிப்பு நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் மீறி தான் வரணும். அன்னைக்கு அண்ணாவுக்கு இருந்தது வார மாத
பத்திரிகைகள் நிறைய, பீரியாடிக்கல்ஸ் நிறைய, எல்லாருமே திராவிட இயக்க ஆசை தம்பியிலேருந்து பாவுசாவிலேருந்து நெடுஞ்செழியன் மன்றம் இதிலேருந்து நாவலர் முடங்கல் மன்றம் எல்லாம், கலைஞரோட முரசொலி, எக்கச்சக்கம் எல்லாருமே ஒரு ஊடகம் நடத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நாம் தமிழர் சீமானுக்கு இருக்கிறது வந்து பல வெப் டிவிஸு, யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் மக்களை ரீச் ஆகிட வேண்டியதுதான். இன்றைக்கி சீமானை பற்றிய மற்ற காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்களையும் தாண்டி சீமானை பற்றிய வலைத்தளங்கள் செய்திகள் தான் சீமானுக்கு பெருசாக இதாக கொடுக்குது. அன்னைக்கு அண்ணாவுக்கு வந்து இது சஞ்சிகைகள், பீரியாடிக்கல்ஸ், வார இதழ்கள், மாத இதழ்கள், அது வந்து அண்ணாவுக்கு துணையாக இருந்தது. இன்றைக்கி வந்து வலைத்தளங்கள் வந்து சீமானுக்கு துணையாக இருக்குது. பொதுவாக வந்து சீமான் விவரத்தில் வந்து கருத்து கணிப்பு வெளியிடறதில்ல, அவரை குறித்தின அவதூறுகளை மட்டும்தான் வந்து டிவி சேனல்ஸ் வந்து பெருசு பற்றி பேசுகிறாங்கன்ற பற்றியில் மக்கள் மத்தியில் அது எதிரொலிக்காமே இருக்குது. எந்தவித ஒரு எதிர்வினையும் சீமானுக்கு எதிராக ஆற்றத்தை இல்லை. அது எதனால் சார்? இல்லை, மக்கள் உணர்றாங்க. சீமான் வளர்ச்சியே இவங்களை மீறி வரக்கூடிய ஒரு வளர்ச்சிங்கும் போது மக்கள் அதை உணர்றாங்க. இந்தியா டுடே கருத்து கணிப்பு நான் நேற்று தான் இந்தியா டுடே எடுத்து படித்து பார்த்தேன். அந்த கட்சிகள் லிஸ்ட்டில் எண்ணிக்கையே இல்லை. இந்தியா ஃபுல்லாக உள்ள கட்சிகள் லிஸ்ட்டில் எண்ணிக்கையே இல்லை. இந்த மக்களவைத் தேர்தலில் ரெகனைஸ்ட் பார்ட்டியான எண்ணிக்கையே இல்லை. மோட் ஆஃப் தி நேஷன் எடுக்கக்கூடியது. அதுக்காக நாம் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மேக்ரோவாக 3 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் வந்திருக்கு. பட் சீமான் விஷயத்தில் தப்பாக தான் வந்திருக்குது. ஸோ சீமானை அவங்க அந்த கருத்து கணிப்புக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. காரணம், அந்த இந்தியா டுடேயில் அதை ஒர்க் பண்ணக்கூடியவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவங்களா, அவங்களுடைய பிறமொழி சகோதரர்களா என்னன்னே தெரியல. அட்லீஸ்ட் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னையாவது சொல்லணும் இல்லையா? அந்த பார்ட்டி லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள். இந்தியா டுடேயில் இந்தியா அலையன்ஸ் யார், என்டிஏ யார், ரெண்டுலேயும் இல்லாதவங்க யார், மற்ற எல்லாமே அது போட்டுக்கும்போது என்டிகேன்னு ஒரு கட்சியே அந்த இதுக்குள்ளே வந்து கருத்து கணிப்பில் இல்லை. நான் அந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது சில விஷயங்கள் ஸ்டாலினுக்கு இங்கே 57% இருக்குன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. நான் அந்த இடத்துக்குள்ளே வந்து முற்றிலும் அவங்கள முரண்படலை. அவங்க ஒரு சயின்டிஃபிக்காக தான் பண்ணுறாங்க. நம்ம அதை நான் உள்நோக்கமே கற்பித்து நான் பேச விரும்பலை. ஆனால் என்டிகேன்னு ஒரு கட்சியை வந்து நீங்கள் டேபிளே பண்ண மாட்டேன், அதை பற்றி இதே பண்ண மாட்டேங்கிறது வந்து நியாயம் இல்லை. முன்னாடிலாம் அதர்ஸ் லிஸ்ட்டில் போட்டுட்டாங்க. இப்போ 8% வந்த பிறவாது போடணுமா இல்லையா? மற்ற அங்கீகரிக்காத கட்சிகள் பேரெல்லாம் அதில் கிடக்கு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை இந்தியா டுடே கருத்து கணிப்பில் இல்லைன்னா அது யார், என்ன பின்னணி, ஏன் என்டிகேயை அவங்க பிளாக் அவுட் பண்ணுறாங்கங்கிறது சாதாரண தமிழர்களுக்கு அது தெரியும். மேலும் அவங்களுக்கே புரியும். நம்ம சீமான தலைவராக ஏற்றிருக்கோம், சீமானை இவங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, இதை நம்ம கண்டுக்கக்கூடாது. சீமானுக்கு எதிராக தான் கருத்து கணிப்புகள் வரும். நம்ம அந்த கருத்து கணிப்பை தாண்டி தான் சீமான் ஜெயித்துட்ருக்கிறாரு. சீமான ஊடக வெளிச்சம் கொடுக்க மாட்டாங்க, அதை தாண்டி தான் சீமான் வளர்ந்துட்டுருக்கிறாரு. அந்த பார்வையில் தான் அதை பார்க்கணும். நான் பல்வேறு ஊடகங்களில் நீங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே கூட பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நாம் தமிழர் பற்றி பேசுவதும் சீமான் பற்றி பேசுவதும் எதிர்த்து வைக்கிறீங்க. பட் ஊடகங்கள் வந்து அதை வந்து பெருசாக காட்சிப்படுத்தும் கடந்து தான் பார்க்குறாங்க. இது எதனால் சார்? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மைகள், பொறுப்புகள் எல்லாம் தான் இருக்கணும். யாரையும் அதில் ஸ்பெசிஃபிக்காக குறை சொல்ல வேண்டியதில்லை. ஓகே சார். இதை தொடர்ந்து வந்து முந்தைய காலங்களில் வந்து ஒரு லெட்டர் கட்சி அப்படின்னு சொல்லி தான் சீமானை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஒரு மாநில கட்சி அங்கீகாரமும் பெற்றுட்டாங்க, தேர்தல் ஆணையமும் அதை அங்கீகரிச்சுட்டுன்றப்போ அவங்களுக்கான உரிய அந்த பலன் வந்து அளிக்கலையா சார் ஊடகங்கள்? இல்லை, நான் ஏற்கனவே அண்ணா விஷயத்தை சொன்ன மாதிரி இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் போராடி தான் ஒரு கட்சி கட்சி வளர்ந்து வர வேண்டியது இருக்கும். எல்லாருக்குமே அது ஈஸியாக அந்த லிவரேஜுங்கிறது கிடச்சிக்கிறாது. எம்ஜிஆருக்கு கிடச்சிது. தினமலர்லாம் எம்ஜிஆரை பெருசாக போட்டாங்க, அது கிடச்சிது. இப்போ நடிகர் ரஜினிகாந்துக்கு கிடச்சிது, விஜய்க்கு கிடைக்கிது. சீமான் அதெல்லாம் மீறி தான் வளர்ந்து வரணும். விஜய்க்கு மொத்தம் எப்படி சார்? இப்போ தான் கமல்ஹாசனுக்கு கிடச்சிருக்கு. அது சினிமா ஹீரோங்கிறதுனால மக்கள் அதை வெறுக்க மாட்டாங்க. சினிமா ஹீரோவை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ வெறுக்க மாட்டாங்க. ஸோ வெறுக்க மாட்டாங்கும் போது கமல்ஹாசன் விஜய்க்கெல்லாம் அது கிடைக்குது. விஜயகாந்துக்கு ஓரளவு கிடச்சிது. சீமானுக்கு அது கிடைக்கலன்னு சொன்னால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகள், வேலுப்பிள்ளை பிரபாகரன், இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மைகள் இருக்கிறதுனால ஒரு பரவலான அது பார்வை இல்லைன்னு கூட ஊடகங்கள் வந்து உரிய இடம் கொடுக்காமல் இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாம் தமிழரே அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லையா சார்? ஊடக வெளிச்சம் தங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. அவங்க மக்களை சந்திக்கிறாங்க, மக்களோட போகிறாங்க, எல்லா களத்திலையும் நிற்கிறாங்க. நாம் தமிழருக்கு வெற்றியே எல்லா களத்திலையும் நிற்கிறதும் 214 39 போடுறது தான். இது வந்து பெரியா தெரியல. இன்றைக்கி கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு அதை புரியவும் மாட்டேங்குது. புரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளதுக்கும் மனசு இல்லை. இப்போ நீங்கள் வந்து 8% வந்துட்டுனா தமிழ் தேசியத்தின் வெற்றின்னு சொல்லு, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜின் வெற்றின்னு சொல்லு, சீமான் உழைப்பின் வெற்றின்னு சொல்லு, அல்லது ரவீந்திர துரைசாமி சொல்கிறது மாதிரி சீமான் களத்தில் இருக்கிறாரு, களத்தை விட்டு ஓடுறதில்ல, எல்லா களத்திலையும் இருக்கிறாரு, மக்களோடு இருக்கிறாரு, மக்களில் ஒருத்தராக இருக்கிறாரு, அதனால வெற்றி பெறாரு. தினகரன் கமல்ஹாசன் வந்து பெரிய ஆட்கள் மக்களோட நிற்கல,
வெள்ளூர் வாணியம்பாடி வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்கள் நேரில் நிற்கல, அவங்களுக்கு அது ஒரு பின்னடைவை கொடுத்தது. ஆனால் சீமான் அதே பின்னடைவை வந்து இப்போ விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காத தினகர் இவர் எடப்பாடி பழனிசாமியும் கொடுப்பாரு, என்டிஏக்கும் கொடுப்பாரு. அடுத்த பாமக போலரைசேஷனை சீமானால் ஒன்றும் பண்ண முடியலை. இது ஃபேக்டர் சொல்லுங்கள், ஃபேக்டர் சொல்லுங்கள். இதை ஏன் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு மறைக்கிறீங்க? இப்போ நீங்கள் நம்ம சொல்கிறது ஃபேக்டரை தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து விக்கிரவாண்டியில் தேர்தல் நடந்தது, பாமக 29% வாக்கு வந்துட்டாங்க, களத்துக்குள்ளே நின்னாங்க. என்டிஏ போலரைசேஷனில் 29% அண்ணாமலை எடப்பாடி அடித்து விளையாடி தான் எடுத்தார். ஸோ இன்றைக்கி அந்த களத்தை வந்து வட தமிழகத்தில் போலரைஸ்டு ஃபீல்ட் டாக்டரை ஆக்கிட்டார். இதான உண்மை. சீமான் வந்து எடப்பாடியை போராட்டத்தை போய் ஆதரவு தெரிவித்தோம், விஜயை பற்றி பேசியும், இது தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் ஆதரிச்ச பேசியும் 1% தானே சீமானால் உயர முடிஞ்சது. 12% அதிமுகவுக்கு வாக்குகள் என்டிஏ பாமக மாம்பழம் சின்னத்துக்கும் 23% வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போயிட்ட, ரெட்டலை வாக்குகள் உதயசூரியனுக்கு போயிட்ட, போலரைஸ்ட் ஆகிட்ட. அப்போ அந்த போலரைசேஷனை வந்து எடப்பாடியால் தடுக்க முடியல, கோட்டை விட்டுட்டார. இனிமே எப்படி வட தமிழகத்தில் அவர் நிற்பார்? இதைத்தான் நான் கேட்குறேன். அது வந்து எடப்பாடியோட செய்தி தொடர்பாளர்கள்லாம் டென்ஷன் ஆகுறாங்க, கோபப்படுறாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் கத்துறாங்க, என்ன தனி நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மை நிலைமையை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி தானே தினகரன் கமலஹாசனும் கிரிப்ப சீமான்கிட்ட கோட்டை விட்டாங்க. அதே இதைத்தானே இன்றைக்கி எடப்பாடி இங்கே விட்டுருக்காரு. விக்கிரவாண்டியில் அவர் ராமதாஸ்கிட்ட கோட்டை விட்டுருக்கிறாரு, அங்கே போலரைஸ் பண்ணிவிட்டு. இப்போ விஜயும் அவுட்டு விக்கிரவாண்டியில். ஜான் ஆரோக்கியசாமி பேசி விட்டுருங்க, விஜயை பேசி விட்டுருங்க. 20% ஓட்டு இருக்குது விஜய்க்கு விக்கிரவாண்டியில். என்ன இருக்குது? ஈரமண்ணும் தெருக்கட்டியும் தெருப்புழுதியும் சுண்ணாங்கட்டியும் தான் இருக்குது, சுண்ணாம்பு கட்டி தான் இருக்குது, தெருப்புழுதியும் ஈரமண்ணும் தான் இருக்குது. 1% ஓட்டு தான் அதிமுக போராட்டத்தை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்தை பற்றி பேசி விஜயை பற்றி பேசி கூடியிருக்கு. போலரைசேஷன் தெளிவாக நடந்துட்டு. அப்போ இந்த போலரைசேஷன் தானே நம்ம நடக்க போகுது வட தமிழகத்தில். இந்த போலரைசேஷனுக்கு கோட்டை விட்டது எடப்பாடி தானே. அதை எழுதுறதுக்கு மனசில்லை, மனசில்லை, இல்லை, எல்லா பத்திரிகையும் சேர்த்து தான் நான் கேட்குறேன். கிரவுண்டு இது தானே, கிரவுண்டு இது தானே. எடப்பாடி கோட்டை விட்டதுனால போலரைசேஷன் அங்கே உருவாயிட்டு இல்லை. அந்த போலரைசேஷன் தானே இன்றைக்கி சோழமண்டல மாநாடுன்னு பாமகவுக்கு இவ்வளோ கூட்டம் அமைதியாக கூடுது. அடுத்தால மாமல்லபுரத்தில் கூட்டம் கூடுவாங்களே. அப்போ வட தமிழக அரசியலுங்கிறது 98 ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கின 2 அரசியல், இந்துத்துவா, மதசார்பின்மை, பாமக எதிர்ப்பு, வன்னியர் நான் வன்னியர் பறையர் போலரைசேஷன். இதுதானே வட தமிழக அரசியல் ஆகிப்போச்சு. இல்லை சார், அவங்க வந்து ஒருவேளை திராவிட கட்சிகளை தாண்டி வேறு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் பார்க்குறாங்களோ? இருக்கிறவங்க அப்படி தான் நினைப்பாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. மற்றவங்க போராடி தான் வரணும். அண்ணாவையே வர விடலைங்கிறது தான் நான் திரும்ப பெருஞ்சர் அண்ணா பிறந்தைக்கு ஆதரவான அந்த கருத்தை. அண்ணா நான் பிசாசு வந்திருக்கு, நான் மனுஷன் இல்லைன்னு காலை தரையில் மிதித்து காட்ட வேண்டியது இருக்குன்னு பத்திரிகையாளர் பற்றி அண்ணாவே சொல்கிறார். அது அப்படி தான் இருக்குங்கிறதையும் நான் மறுக்க வரல. அதனால் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் குறை சொல்கிறது, யார் மேலே நமக்கு விரோதமாக காழ்ப்புணர்ச்சி இல்லை. எல்லாரும் வளரணும், எல்லாரும் நாணயமாக நடக்கணுங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அதைத்தான் நாம் இங்கே பொதுவில் வைக்கிறோமே தவிர யார் மேலே நமக்கு காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ வெறுப்போ எதுவும் கிடையாதுங்கிறத நாம் பதிவு பண்ணுறோம். ஸோ சில விஷயங்கள் வெளிவரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வட தமிழக அரசியல் வன்னியர் பறையர் போலரைசேஷன் தாங்கிறத உண்மையை ஒத்துவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது இந்துத்துவத்தை தாண்டிய ஒன்று, மதசார்பின்மையை தாண்டிய ஒன்று, திராவிடத்தை தாண்டிய ஒன்று, தமிழ் தேசியத்தையும் தாண்டிய ஒன்று. அப்போ சீமான் விக்கிரவாண்டியில் நின்று 1.5% ஓட்டு எடுத்தார். போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ளே நின்னதை பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ போலரைசேஷனை மீறி 6% வாக்கு எடுத்திருக்காருன்னா அதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு விஷயமும் சீமான் வந்து களத்துக்குள்ளே நின்னது தான் மெரிட்டு. அப்போ நீங்கள் ஊடகத்தில் கற்ற எழுதணும். சீமான் 1% இருந்தார். விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் போலரைசேஷனை வெள்ளூரில் இடைத்தேர்தலில் களத்துக்குள்ளே நின்னார். அதனால் தினகரன் கமலஹாசனும் சேர்ந்தே இன்றைக்கி வந்து எடுத்த ஓட்டை விட சீமான் மட்டுமே 8% ஓட்டு வந்துட்டார். அதுபோல் கோட்டை விட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் என்டிஏ அண்ணாமலை கரெக்டாக நின்னார். ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டார். அவர் வந்து இங்கே நிற்கல. என்டிஏயும் ஈரோடு கிழக்கில் நிற்காதது மைனஸு. கடந்த கால வரலாறுகள் இதைத்தான் சொல்லுதுன்னு நீங்கள் கற்று எழுதணும். செய்தி கற்றை. இடைத்தேர்தலில் வளரும் கட்சிகள் போட்டியிடுவதின் நன்மைகள் என்ன, பெரிய கட்சிகள் போட்டியிடாததின் உள்ள பாதிப்புகள் என்ன நடந்தது, முன்பு என்ன நடந்தது, இனி என்ன நடக்க போகுதுன்னா, போலரைசேஷனை பயந்து விஜய் விக்கிரவாண்டி விட்டு ஓடுனதில் விஜய் அவுட் ஆகிட்டார். விஜய் நான் ஸ்டார்டர். இதை எழுதணும். இப்போ நீங்கள் நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடியது தரவுகளோட கூடியது. இதை கற்றையாக வரணும்.
இன்றைக்கெல்லாம் செய்தி போடுறாங்களோ அதில் எழுதணும். இடைத்தேர்தலில் போட்டியிடுவதனால் உள்ள பலன் என்ன, போட்டியிடாமல் ஓடுவதனால் உள்ள பலகீனம் என்ன, யார் பலம் அடைந்தார், யார் பலகீனம் அடைந்தார். அதுபோல் தினகரன் கமலஹாசன் போல் எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏயும் பலகீனம் அடைவார்களா சீமானால்? சீமான் 26 முன்போல் சாதிப்பாரா 21 போல்? இப்படி நீங்கள் கட்டுரை எழுதணும். மக்களுக்கு அது போகணும். மக்கள் முடிவு பண்ணிட்டு, நீங்கள் மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. மக்கள் எதை முடிவு பண்ணுறாருங்கிறத மக்கள்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். அந்த வகையில் தான் நான் வந்து சீமான் வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் பிரதமரையும் முதல்வரையும் எதிர்த்து கட் அவுட் மோடி கட் அவுட்டு ஸ்டாலின்கிறத வந்து ஊடகம் வந்து கேரி பண்ணலைங்கிறத நான் ஒரு ஆதங்கமாக சொல்லும்போது அவங்க கேரி பண்ணாங்க. நன்றி தெரிவிச்சுக்கிறோம், பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம அதில் கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க டிலே ஆனாலும் செய்தாங்க. அதுக்கு நம்மளோட பாராட்டுகளை நம்ம மனப்பூர்வமாக நம்ம அதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து சில சிக்கல்கள் சிரமங்கள் சீமானுக்கு இருக்குங்கிறது 100% உண்மையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், உங்களோட இந்த முன்னெடுப்புக்கு பின்னர் தான் வந்து அது செய்தித்தாளில் வந்து செய்தியாக வந்தது. இதுபோல் இதற்கு முன்னே வந்து பல செய்திகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம்ல சார் சீமான் குறித்து? கண்டிப்பாக அது இருக்கத்தான் செய்துங்கிறது 100% உண்மை. அதையெல்லாம் மீறி தான் வளர்ந்தாகணும். ஓகே சார், இந்த வட தமிழகத்தில் வந்து அதிமுக வந்து வீக்கெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த வாக்குகள் வந்து சீமான் அவர்கள் குறிவைக்க வாய்ப்பு இருக்காது? அந்த வாக்குகள் திமுகவுக்கு தான் அதிக அளவில் போகுது. வன்னியர் அல்லாதவர்கள் திமுகவுக்கு போகிறாங்க, வன்னியர்கள் வந்து ராமதாஸுக்கு போகிறாங்க. களத்தில் நிற்காத எடப்பாடி ரெண்டையும் இழந்து போய் நிற்கிறாரு. இந்த உண்மையை வந்து இன்னைக்கு பலருக்குமே தெரியலை. எங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கே அது புரியலை. நான் களத்தில் இருந்து சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நின்றுக்கணும். 36% வாக்கெடுத்தவர் நிற்காதனால ராமதாஸ் எமர்ஜ் ஆகிட்டார். நான்வன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலின் எமர்ஜ் ஆகிட்டாப்புல. சீமான் களத்துக்குள்ளே நின்னாருங்கிறதுல சீமானுக்கும் பேர் ஏறுது. அதுவும் என்னமோ சீமான் வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியை வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் எடுத்தாருன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்குது சீமானுக்கு. அதை நான் ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன், கடந்த காலத்தின் பிரசிடென்ட்ஸின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இதை கட்டுரைகள் செய்திகளாட்டு நீங்கள் அலசல்கள் இதாட்டி நீங்கள் எழுதணுங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறேன். பட் நான் பேசுகிறத ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் உணர்றாங்க, பார்க்குறாங்க. இவங்க நியாயமாக தான் ஐயா சொல்கிறான், ஆதாரத்தோடு சொல்கிறான் ஐயா, தரவுகளோடு சொல்கிறான் ஐயா, முன்னால் நடந்த விஷயத்தை வச்சு நாளைக்கு நடக்குங்கிறத சொல்கிறாங்கிறத மக்களும் பார்க்குறாங்க. ஓகே சார், இப்போது நீங்கள் இந்த வட தமிழகத்தில் வன்னியர் மற்றும் பறையர் இவர்களோட வாக்குகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுங்கள். சமீபத்தில் பாமக நடத்தின ஒரு மாநாட்டில் வந்து ஏர்போர்ட் முத்தி பறையர் பேர் அவரெலாம் கலந்தார். இரு சமூகமும் ஒன்றிணைந்து செயல் பண்ணணும்னு சொல்லுவோம். வட தமிழகத்தில் வந்து ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா? வட தமிழகத்தில் வன்னியர்களை போலரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் 10.5 வச்சு போலரைஸ் பண்ணுவாங்க. திமுக கழக தலைவர் முதல்வரை கடுமையான வார்த்தைகளாட்டு டாக்டரா பேசுனது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து பொது புத்தியில் உள்ளவங்க பலரும் வந்து ஸ்டாலின் மேலே சிம்பதி தான் ஆகும். ராமதாஸ் அவர்கள் முக ஸ்டாலின் முதல்வருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் வந்து எங்கேயும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் அந்த போலரைசேஷன் பண்ணுறதுக்கு தான் டாக்டர் ராமதாஸ் அதை செய்தார். எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டதில் ராமதாஸுக்கு பல நிலுவி பாலில் விழுந்த மாதிரி பொன்னான வாய்ப்பாட்டு ஆயிற்று. மக்களவைத் தேர்தலில் அவர் விழுந்தவர். எடப்பாடி வந்து ராமதாஸ் இல்லாமலே வட தமிழகத்தில் 2வது வந்துட்டார். அது பெரிய சாதனை. ராமதாஸ் வட தமிழக அரசியல் வரலாற்றிலே ராமதாஸ் மீறி எடப்பாடி செய்த மிகப்பெரிய சாதனை. 3வது இடத்துக்கு ராமதாஸ் தள்ளினதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து டாக்டர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவால் சாத்தியப்பட்டது. நானே அதை பலமுறை சொல்லிட்டேன். தேர்தலுக்கு முன்னாடியே ராமதாஸுக்கு ஆதரவாக தான் நான் பேசினேன், வன்னியர்களை ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் பேசினேன். ஆனால் காலமும் சூழலும் வந்து எடப்பாடி பழனிசாமி துணிச்சல் இல்லாமல் விக்கிரவாண்டியை விட்டு கோலத்தனமாக ஓடுனதில் ராமதாஸ் மீடியா மர்ஜ் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவு வட தமிழகத்தின் அரசியல் போக்கையே மாற்றிட்டு விஜய் களத்துக்குள்ளே வராததும் விஜய் நான் ஸ்டார்டர் ஆகிட்டார். இது விவரம் தெரியாமல் புரியாத அரசியல் விமர்சகர்களால் விஜய் அடைஞ்ச பாதிப்பு, எடப்பாடி அச்சத்தின் காரணமாக நடந்த பாதிப்பு. அது மீண்டும் பாமகவை ஏற விட்டுட்டாங்க. பாமக யாருனது நான்வன்னியர் மத்தியில் திமுகவும் யாருது. பாமக யாருனது நான்வன்னியர் மத்தியில் திமுகவும் யாருது. எப்படி சார் அது குழப்பமாக இருக்குது சார் எனக்கு. அதாவது 36% வாக்குகள் விக்கிரவாண்டியில் எடுத்த அதிமுக களத்துக்குள்ளே எடுத்தீரெல்லாம் வந்திருக்கணும். வராதனால 17% வாக்கெடுத்த என்டிஏ இடைத்தேர்தலிலே பாமக 29% வாக்கு எடுத்துட்டாங்க. 50 பூத்தில் அதிகம் எடுத்துட்டாங்க, பணபலத்தையும் மீறி. 50 பூத்தில் அதிக ஓட்டு ராமதாஸ் எடுத்து காட்டிட்டார். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வடமொழியாளர்களும் கொங்கு வேளாளர்களும் இருக்கக்கூடிய 2 பூத்தில் தான் ஈரோடு கிழக்கில் முன்னாடி லீட் பண்ணாங்க 25% வாக்கெடுக்கும் போது. இவங்க 29% வாக்கெடுத்து டாக்டர் ஐயா வன்னியரை கன்சால்டேட் பண்ணி 50 பூத்தில் ஆளுங்கட்சியான திமுக மீறி லீட் பண்ணிட்டார். சாதாரண விஷயம் இல்லை. அப்போ பணபலத்தை மீறி 50 பூத்தில் வன்னியர் நிற்கிறான். பணபலத்தை மீறி வன்னியகுல சத்திரியர்கள் 50 பூத்தில் டாக்டர் ஐயா பின்னாடி நின்றுருக்காப்புல, அண்ணாமலையும் அதில் தெளிவாக நின்றுருக்காப்புல. அப்போ அந்த இடத்துக்குள்ளே போலரைசேஷன் வருது.
இந்த போலரைசேஷன் வரும்போது நாம் தமிழரை பொறுத்தளவில் வன்னியர் கேண்டிடேட்டை போடவா, பறையர் கேண்டிடேட்டை போடவா, பொது தொகுதியில் ஆதித்தமிழரை நின்னா அது தாக்கு பிடிக்குமா? அதனால் என்ன பண்ணி ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு வன்னியர் பெண்மணியை கேண்டிடேட்டாக போடுறாங்க. நான் வன்னியர்கள் ஓட்டுகள் சீமான் மீது பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் கூட அப்படியே வந்து மு.க. ஸ்டாலின் பின்னாடி போகிறாங்க. ரெட்டலை வாக்குகள் வந்து ஒரு 23% மேலே உதயசூரியனுக்கு போயிடுது. ஸோ இந்த போலரைசேஷன் இங்கே நடந்துருது. இதில் 63% ஓட்டுக்கு திமுக அணி போயிடுறாங்க. போலரைசேஷன் நடந்துருது. இதில் சீமானுக்கு ப்ளஸ்ஸாக நான் சொல்கிறது களத்துக்குள்ளே நின்னாரியா. அதனால தான் 1.5 எடுத்தவர் 6.8 எடுக்க காரணம் களத்துக்குள்ளே நின்னது தான். இப்போது 5.5 6 கிட்ட எடுத்தவர் பெரிய அளவில் இப்போவும் எடுப்பார், உறுதியாக நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே பலகீனம் அடையது எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போனது லெட்டர்பேட் கட்சியாருடைய விஜயம். இது களத்துக்குள்ளே இருந்து கள நிலவரத்தை தெரிஞ்ச நான் சொல்கிறவன் ஏற்கனவே கடந்த கால தினகரன் கமலஹாசன் உதாரணத்திலிருந்து நான் சொல்லக்கூடியவன். இதை ஊடகங்கள் எழுதுறது கிடையாது, ஊடகங்கள் வாதிப்பது கிடையாது, இதில் உள்ள நுனன்சஸை வந்து அவங்க எழுதுறது கிடையாது. இது ஏன்னா இதில் வந்து ராமதாஸுக்கும் லாபம் இருக்குது, திமுகவுக்கும் லாபம் இருக்குது, எடப்பாடிக்கு நஷ்டம் இருக்குது, விஜய்க்கு நஷ்டம் இருக்குது. எடப்பாடி விஜய்னு பேசக்கூடிய பிரியன் போன்றவங்கள்லாம் இதை பிரியன் பேர் இதில் போட்டு பிரியனை டைரக்டாகட்டே சொல்லிட்டேன், நண்பர் தான், ஐ லவ் ஹிம், தட்ஸ் டிஃப்ரெண்ட். பிரியன் போன்றவங்களாம் இதை பேசுறது கிடையாது, அல்லது கண்ணிருந்தும் குருடராக காதிருந்தும் கேளாதவர்களாக இருந்துடுறாங்க. நான் தெளிவாக தெரிஞ்சு இது இப்படி நடக்குங்கிறக்கா நான் இதை சொல்கிறேன். பட் ஊடகங்களும் கற்று எழுதக்கூடியவங்க இதை எழுதணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி சார் இவ்வளோ வாக்குகள் வந்து தண்ணி விட்டு போகுதுன்னு சொல்லி வன்னியர் வாக்குகள் தண்ணி விட்டு பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லி எடப்பாடி அவர் ரிலீஸ் பண்ணுறதா இல்லையா சார்? அவர் வந்து ஜெயலலிதா இப்படி தானே பண்ணாங்க, மீண்டும் ஜெயித்தாங்களான்னு ஜெயலலிதா கூட தன்னை ஈக்குவேட் பண்ணிக்கிறாரு. ஜெயலலிதா அப்படி பண்ணும்போது ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தினது ஓரளவு விஜயகாந்த். ஆனால் விஜயகாந்த் கூட ஜெயலலிதா கூட்டணியை வச்சுட்டாங்க. அதனால அந்த கொஸ்டினே எழலை. இங்கே இவரை பலகீனப்படுத்தினது ராமதாஸ். இப்போ ராமதாஸ் கூட கூட்டணி எடப்பாடி போகலைன்னா வட தமிழக அரசியல் என்டிஏ பாமக வெர்சஸ் திமுக போயிடும். திமுக 50% மேலே போயிடும். இன்னும் வீக் ஆகிடுவாங்க, இன்னும் கீழே வந்துடுவாங்க. எடப்பாடி ரொம்ப கீழே போயிடுவார். இதுதான் எடப்பாடிக்கு நிலைமை. அது சீமானுக்கு கண்ணையும் ஈரோடு இது விக்கிரவாண்டி தான் கண்ணை திறந்துச்சு. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. அதிமுக ஓட்டு எடப்பாடி கண்ட்ரோலில் இல்லைங்கிறத சீமான் அங்கே தான் உணர்ந்தார். இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா பேச மாட்டார். ஏன்னா அவர் உணர்வுக்கு எதிரானது அவர் அதை பேச மாட்டார். சுனில் கனகூலு நாயுடுகார் பேச மாட்டார், அவர் உணர்வுக்கு எதிரான அவர் பேச மாட்டார். ஜான் ஆரோக்கியசாமி பேச மாட்டார், அவர் உணர்வுக்கு எதிரானது அவர் பேச மாட்டார். அவருடைய சேவலான விஜயே களத்துக்குள்ளே வராமல் விக்கிரவாண்டியில் சீரோ ஆயிட்டாருங்கிறது ஈரோடு கிழக்கில் சீமானே நிரூபித்து காட்டிட்டு போயிட்டார், உதயநிதி ஸ்டாலின் நிரூபிச்சுட்டு போயிட்டார். அப்போ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. பெரும்பாலும் மீடியாவை பீப்புளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுல பெரும் பங்கு வகிக்கிறது இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை மீறி ரவீந்திரன் துரைசாமி போன்றவங்க தான் இந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடைக்கிற வைரம் மாதிரி புதைஞ்சு கிடைக்கக்கூடிய உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம். அதே மாதிரி தான் ஈரோடு கிழக்கில் சீமான் எடுத்த 16% வாக்குங்கிறது தமிழக அளவில் அவருக்கு 16 அல்ல, அதுக்கு மேலேயும் தரக்கூடிய அளவுக்கு 2026 வரும். இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா நான் 2021 சீமான் எழும்பி வருவாருங்கிறத காந்தராஜுக்கு முன்னாடியே நியூஸ் 7 தொலைக்காட்சியில் சொன்னேன். அதே மாதிரி மக்களவைத் தேர்தலில் 8% வருவாருன்னு நான் ஒருத்தன் தான் தெளிவாக சொன்னேன். விக்கிரவாண்டியில் சீமான் போலரைசேஷனில் மாட்டிக்கிடுவாருங்கிறதை நான் தான் சொன்னேன். சீமான் உள்ளாட்சி தேர்தலில் 3வது இடம் வரமாட்டார், அண்ணாமலையும் பாஜக தான் வருவாருன்னு சொன்னேன். அப்பயும் உங்கள் மேலே நிறைய விமர்சனம் வச்சாங்க, என்ன ஆர்டி சார் இப்படி பேசிட்டே இருந்தாங்க, ஆனால் இதுதான் உண்மைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் உண்மைன்னு சொல்லியிருந்தேன். நாம் தமிழர் தம்பிகள் என் மேலே விமர்சனம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போவும் சீமானை பற்றி நான் சொல்கிறது கடந்த காலத்தின் அனுபவங்களின் அடிப்படையிலையும் தரவின் அடிப்படையிலும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நின்னதில் 2026 அவர் பெரிய ஜம்பை பெறுவார். 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு அது எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவு பாதிக்கும். என்டிஏ வந்து வட தமிழகத்தில் பெரிய அளவில் ராமதாஸால் தாக்கு பிடிக்கும். ஆனால் ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காதது என்டிஏக்கும் ஒரு பின்னடைவு தான். இறுதியாக ஒரே கொஸ்டின் சார், உங்களோட இந்த முன்னெடுப்புனால இவ்வளோ விஷயம் வெளியே வந்திருக்கு. இந்த முன்னெடுப்பு திருப்பியும் நாம் தமிழருக்காக தொடருமான்னு சொல்லிட்டு தம்பிகள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நாம் தமிழருக்காகங்கிறது எனக்கு சீமான் என் சகோதரன், அவரோட ஒரு வெல்விஷர். அந்த வகையில் அந்த ஊடகம் பண்ணது நியாயம் இல்லைங்கிற நியாய உணர்வு எனக்கு இருந்தது. அப்போ அதனால் செய்தேன். நான் பல பணிகளுக்கு இடையில் இருக்கும்போது ஒரு நியாய உணர்வோடு வந்து ஒரு சிறு பணியாக இது செய்தேன், அவ்வளவுதான். சார் பல்வேறு கேள்வி தெளிவாக இருக்கும் சார். நேரத்துக்கு நன்றி சார். அரசியல் கருது முதல் அரசியல்